வணக்கம் நண்பர்களே. இன்று நாம ஃப்ரெஷ்ஷா அரைச்சு செட்டிநாடு சிக்கன் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த டிஷ்க்கு முக்கியமானது ஃப்ரெஷ் மசாலா தான். இதுல தான் செட்டிநாடு சுவை இருக்குது. முதல்ல மசாலா பொருட்களை எண்ணெய் இல்லாம லேசா வறுக்கணும். இதுதான் அரோமாக்கு காரணம். இப்ப வறுத்த மசாலாவை தேங்காய் சேர்த்து நல்லா அரைக்கணும். ஒரு கடாயில எண்ணெய் சேர்த்து சூடாக்கணும். பிறகு வெங்காயம் மற்றும் கறிவேப்பிலைய சேர்க்கவும். வெங்காயத்தை பொன்னிறமா வரும் வரை நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வாசனை போகும் வரை வதக்கி அடுத்து தக்காளி சேர்க்கணும். பாருங்க, இப்போ நல்லா கலக்குறது. வாசனை வெளியேறும் வரை இப்படி வதக்க வேண்டும். இப்போ அடுத்த படிக்கு தயார். இப்ப சிக்கன் சேர்த்து நல்லா கலரணும். மீடியம் ஃப்ளேம்ல வேக விடணும். இப்ப ஃப்ரெஷ்ஷா அரைத்த மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதுதான் செட்டிநாடு ஸ்டைல். நல்லா கெட்டியாகி எண்ணெய் பிரிய ஆரம்பித்தா சிக்கன் மசாலா ரெடி. இப்ப கறிவேப்பிலை கொத்தமல்லி தூவி இறக்கலாம். இந்த செட்டிநாடு சிக்கன் மசாலா சாதம், தோசை, பரோட்டா எல்லாத்துக்கும் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க.